அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தாவேகாவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தான் இன்றைய தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். திமுக பாஜக அரசியல் கொள்கை எதிரிகள் என்று தாவேகா ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக குறித்த எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்கிற விமர்சனம் இருந்தது. அந்த இடத்தில் நேற்று பேசிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருப்பது தொடர் தோல்வி அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லை என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். அதை ஒட்டியேதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். யாரோடு மாற்று அணிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் திரு ஐயநாதன். அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சேலம் மணிகண்டன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் DN ரகு, அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஐயநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு தாவேகா தொடக்க நாளில் இருந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா அதிமுக பத்தி தான் பெருசா அவங்க மௌனமாகவே கடந்து போயிட்டு இருந்தாங்க. நேற்று ஆதவ அர்ஜுனா சொல்றார், தொடர் தோல்வி அதிமுகவுடனும் கூட்டணி இல்ல, அவங்களே தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள நாங்க ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா தாவேகாவோட கூட்டணி கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவங்களுடைய அந்த அணுகுமுறை அப்படின்றதே வந்துட்டு மிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லுவாங்களே, தவறான ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்சி புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சி, அன்டெஸ்டட் பார்ட்டி, பட் ஆல்சோ அன்டெயின்டட் பார்ட்டி, எந்த விதமான கரைபடாத ஒரு கட்சி தான் அது. இந்த கட்சி மக்களைத்தான் நாடணுமே ஒழிய இன்னொரு கட்சியை நாடக்கூடாது. இவங்க வெற்றிக்கான ஆப்ஷனை தேடுறாங்க. இவங்களே ஒரு ஆப்ஷன்றதை மறந்துட்டாங்க. இப்ப எதனால வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய போக்கஸ் இருக்குது, இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம், அவர் மேல அபிமானம் கொண்டவர்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு விக்கிரவாண்டியில கூடினாங்க, அதுதானே ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. அப்ப இவரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஆகணும். அது என்ன மக்கள் மத்தியில போனாதான் அது தெரியும். இப்ப திமுக அதிமுக இது ரெண்டு கட்சியை தான் ஆப்ஷன் நினைக்கிறாங்க பொதுவா. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருதுருவ அரசியல் அப்படின்னு சொல்லி போறாங்க. நீங்க புதுசா ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறீங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டுத்துக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி மாற்றுன்னு வரவங்க தான் இவங்களை யோசிக்கணும். இவங்க இருக்கிற கட்சிகளோட வந்துட்டு கூட்டணி தொடர்பு ஆப்ஷனை பத்தி பாக்குறாங்க அப்படின்னம்னா என்னன்னு சொல்றது? இல்ல, இப்போ அதிமுகவும் இல்ல அப்படின்ட்டாங்க, திமுகவும் இல்லை அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட மாற்று அணி தானே அவர் அமைக்க போறாரு. அதான் சொல்ல வரேன். அவர் தான், அதாவது என்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சதோ அன்னைக்கே விஜய் என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்ட்டாரா? சொன்னாரா இல்லையா? முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ அப்புறம் நீங்க இப்போ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில தான் இருக்குது. மக்கள் மத்தியில நீங்க பலப்படுறதை வச்சுதான் நீங்க மற்ற கட்சிகளுக்கு ஆப்ஷன் அமைங்க. இப்ப ஒரு பெரிய மெகா கூட்டணி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறாரா? அவர் விஜய் எதிர்பார்க்கிறாரு, பாமகவை எதிர்பார்க்கிறாரு, தேமுதிகவை எதிர்பார்க்கிறாரு, இப்படி பல கட்சிகளை எதிர்பார்க்கிறாரு. ஏன்? வெற்றி பெறணும் அப்படின்ற நிலையில தான் அந்த கட்சியா இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கான ஆப்ஷன் வந்துட்டு மக்கள் தானே தவிர, நீங்க சொல்றது வந்து மக்கள்கிட்ட போங்க, மக்கள் ஆதரவை பார்த்து கட்சிகளை உங்களை தேடி வருவாங்க. அதான் அர்த்தம். இப்போ ஜனவரி பிப்ரவரியில தான் எல்லா கூட்டணியும் முடிவாக போகுது. அப்ப வந்துட்டு விஜய் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிடும்ல. மக்கள் மத்தியில அவருக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்குது, எவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. கட்சிக்காரங்க கூட்டத்தை பார்த்த பிறகு காட்சிகள் மாறலான்றீங்களா? இல்ல, இவர் போயிட்டு மக்களோட அப்ப இப்படி சொல்றேன், கூட்டம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய மாநாடு இதெல்லாம் வச்சுக்கலாம். சரி, இல்ல கோயம்புத்தூர்ல போய் இறங்குனது அந்த ரோட் ஷோ அப்படின்னு சொன்னாங்களே அதெல்லாம் வேற வச்சுக்கலாம். அது கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப பரந்தூர் இஷ்யூக்கு வந்துட்டு அங்க போனாரு, அங்க பேசினாரு, அது எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பை வரவேற்பை பெற்றது, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அந்த புள்ளியில் அவர் தனித்து செல்வாக்கை காட்டுறதுன்றது வேற, ஒரு அணியை கட்டமைக்கிறதுன்றது வேற. ஆப்ஷன் இருக்கா? அணி அமையணும், நீங்க போக கூடாது. இவர் தலைமையில வரணும். அதானே, எந்த கட்சி வர வாய்ப்பு இருக்கு? அது இவங்க பலம் பெறதை பொறுத்து தானே இருக்கு. இப்ப இவங்களையே மத்தவங்க நாடுறாங்க, இவங்க கிட்ட ஒரு பலம் இருக்குது அப்படின்றது தானே. அந்த பலம் எவ்வளவு பெருசு, எதை வச்சு? மக்களை வச்சுதானே.
மக்கள் கிட்ட நீங்க போங்க. இப்ப நீங்க அன்னைக்கு போனீங்க, தனியா பேசுறீங்க, அப்புறம் இறங்கி வந்து இந்த போராட்ட குழுவோட பேசுறீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய இஷ்யூ, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு, கட்சிக்காரனும் சொல்ல போறான், மக்களும் சொல்ல போறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை பேசும்போது தான் உங்களுடைய அந்த உங்கள் மீதான அந்த அபிமானன்றது ஒரு நம்பிக்கையா மாறும். சோ அப்படி நம்பிக்கையா மாறுகிற பட்சத்தில் என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்சி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எது வேணாலும் வரலாங்க. இப்ப திமுக அதிமுக 2 தலைமையில கூட்டணி, அவங்களோட பாஜக நின்னுட்டாங்க. மீதி கட்சிகள்லாம் எங்க இருக்குது? எல்லாம் வெளில தான் இருக்குது. திமுக கூட்டணி விட்டுருங்க, அதிமுக கூட்டணி பாஜகவோட நிறுத்திக்கங்க. மற்றதெல்லாம் இன்னும் வெளில தானே இருக்குது. அவங்களாம் எப்படி முடிவெடுக்க போறாங்க? என்னைக்கு முடிவெடுக்க போறாங்க? இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்றீங்க. வெற்றின்றதானங்க ஒரு ஆப்ஷனுக்கான அடிப்படை. ஆமா. இப்ப வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துல தானே வந்துட்டு இப்ப அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாங்க. ஆனால் வெற்றி பெற முடியாதுன்றதுனால தானே விஜயே வருக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மறைமுகமாகவும் விஜய் எங்களோட தான் வரணும்னு சொல்லிட்டு பாஜக நேரடியாகவும் கேட்கறாங்க. இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தான் சொல்லணும் அப்படின்றாங்க. நிர்மல் குமாரோ ஆதவ் சொல்றத நாங்க கேட்க மாட்டோம், அவர் தான் சொல்லணும். விஜய் வந்து நேரடியா சொல்லணும்ன்றாங்க. ஆமா, அவர் சொல்லிட்ட உடனே வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அதனால ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா விஜயே தான் ஒரு ஆப்ஷனே. பல கட்சிகளுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கீங்க, இளைஞர்கள் மத்தியில பரவலா இருக்கீங்க, 2K கிட்ஸ் மத்தியில நீங்க தான் வந்துட்டு ரீச் ஆயிருக்கிறீங்க. இப்படின்றதெல்லாம் உண்மைன்னா நீங்க தான் வளரணும். இப்போ ஒரு இடம் ஐயநாதன், இப்ப கட்சிகளா அரசியல் கட்சி வெற்றி பெறணும்ன்ற பார்வையில இப்ப அதிமுக பாஜக அணி அப்படின்றது வந்து அது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு அணி அப்படின்றப்பையும் நீங்க சொன்ன மாதிரி இது அன்டெஸ்டட் அப்படின்றப்ப கட்சிகள் வெறும் கூட்டத்தை பார்த்த பிறகு அப்படி நகர வாய்ப்பு இருக்கு. எனக்கு அதிமுக பாஜகன்னு 2 பெரிய கட்சி இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. இல்ல பெரிய கட்சி அப்படின்றது எந்த இடத்துல? செல்வி ஜெயலலிதா இருந்த போது பெரிய கட்சி, போன மக்களவை தேர்தலில் அது வந்துட்டு ஒரு சாதாரண கட்சி, 21% வந்துருச்சு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவங்க எல்லாம் கூட்டி கடன் காட்டுறாங்க. எல்லாம் அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, சண்முகம் வாங்கின ஓட்டு இருக்குது, பாரிவேந்தர் வாங்கின ஓட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு அவங்க 11.5 அப்படின்ற இடத்துக்கு வராங்க. எனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா உள்ளபடியே 3வது பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தியா வந்துட்டு விஜய் தான் இருக்க முடியும். அது பிரச்சனை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் எப்படி இந்த அரசியலை டெவலப் கொண்டு போறாருன்றது காட்சிகள் மாறலாம். ஓகே, நம்ம பேசலாம். சேலம் மணிகண்டன், பலரும் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள் எல்லாருமே விஜய ஒரு ஆப்ஷனா வச்சு பேசினாங்க. அவர் கட்டாயம் எங்க அணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் சீமான் அவர்கள் எல்லாம் கூட சொன்னாங்க. அதிமுக குறித்து விஜய் தரப்புல வெளிப்படையா சொல்லாமே இருந்தாங்க, விமர்சிக்காமே இருந்தாங்க. அப்போ பூடகமா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று வெளிப்படையா சொல்லிட்டாங்க, அதிமுகவே தொடர் தோல்வியில இருக்கு, அந்த கட்சியோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றப்ப அந்த கதவும் சாத்தப்பட்டு விட்டதா, இன்னொரு அணி உருவாக போகிறதா, எப்படி புரிஞ்சுக்கணும்? சேலம் மணிகண்டன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். விஜயன், இதுல என்னன்னா எனக்கு முன்னாடி பேசின மூத்த பத்திரிகையாளர் பாருங்க, இப்படியே போற போக்குல விஜய்க்கு நல்லா டெம்ட் ஏற்றி விடுறாரு. தனியா நிக்கணும், தனியா நின்று அவர் பல்ப் வாங்கணும், தோத்து போகணும் அப்படிங்கிறதுக்கு அழகா அவர் வழி எப்பயே சொல்றாரு. அது அப்படியே பூடகமா என்ன சொல்றாரு, மக்களை தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாருங்க. இதுல என்ன அப்படின்னா, நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரி தீர்மானிப்பான் அப்படிங்கிறது எல்லாருமே பேசுற ஒரு பழமொழி இருக்குதுங்க. அந்த அடிப்படையில திமுக அதோடைய தொடங்கின காலத்துல இருந்து சரித்திரத்துல தனியா நின்ன கட்சி அல்ல. அதிமுக அம்மா காலத்துல தனியா நின்று இதே மாதிரி தனியா வெற்றி பெற்றிருக்குதுங்கிற அரசியல் வரலாறு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களுக்கு தெரியும். திமுக ஒரு வலிமையான கூட்டணியை எதிர்ப்பக்கம் கட்டமைச்சு அதுக்கு தேவையான நிதி உதவி 10 கோடி 15 கோடி கொடுத்து இத்தியாதிகள் வலிமையா வச்சிட்டு இருக்கிறப்ப அதிமுக மட்டும் தனித்து களத்துல நிக்க முடியாது. ஒண்ணு, பிராக்டிக்கலா அதிமுகல இருந்து அபிஷியலா பேசக்கூடியவங்க சொல்ல தவற ஒரு விஷயம், தவிர்க்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். புரட்சி தலைவி அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, எதிர்பக்கம் இருக்கிற திமுகவில் கலைஞர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் மாநில திராவிட கட்சிகளுடைய வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டிருக்குது. காலகாலமா இருந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற அடிப்படையிலும் புதிய அரசியல் கட்சிகளுடைய வருகையினாலும் இந்த 2 கட்சிகளுக்குமே அதிமுகவுக்கு 21ங்கிறாரு. போன பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து வாங்கின வாக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 26 2க்கும் தனிப்பட்ட இது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா பாக்குறவரு. அதிமுக எத்தனை தொகுதியில நின்னுச்சு, திமுக எத்தனை தொகுதியில நின்னுச்சுன்றது வேற கேள்வி. நம்ம இந்த புள்ளி விவரங்கள் இந்த கூட்டணி அமைச்ச பிறகு ரொம்ப குழப்பங்க. உங்க வாக்கு எனக்கு வந்துச்சா, அதனால அதை விட்டுட்டு பாயிண்டடா நான் உங்களுக்கு கேட்பேன். ஏன்னா நீங்க எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவர். விஜய் அதிமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாருல, திரு ஆதவ அர்ஜுனா பேச்சு அதை தானே சொல்லுது. அவர் தலைமையில ஒரு அணி, அதானே
நிச்சயமா நிச்சயம். நீங்க கேட்கறதுக்கு நான் புதுசான ஒரு விஷயத்த சொல்றேங்க. அதனால அதிமுக என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் என்ற ஒற்றை புள்ளிக்கு எதிராக பாத்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், சீனா, பாகிஸ்தான், துருக்கி நீங்களாக எந்த கட்சியை வேணாலும் சேர்த்துக்குவோம். அவங்க எப்படி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியை சொல்லி மோடி மஸ்தான் வேலை செய்யறாங்களோ, அதே மாதிரி திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலினுக்கு எதிராக யாரை வேணாலும் சேர்த்தலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு நேற்று அவருடைய பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப மன திருப்தியா இருந்தது. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எந்த விதத்திலையும் விஜய் அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் விரும்பினேன். சோ ஆதவ அர்ஜுனா அது நேற்று வெளிப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிற முறையில் எனக்கு அது ரொம்ப ஒரு திருப்தி. நான் எதனால அப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, என்ன திரு சேலம் திடீர்னு ஒரு புது கணக்க சொல்றீங்க? அவர் வேண்டான்ட்டாரு, அதனால நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க. ஒரு கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வசீகரமான தலைவர் இதுவரைக்கும் தமிழக அரசியல் உருவானதில்லை. நான் திரும்ப அண்டர்லைன், வசீகரமான ஒரு பின்புலம் கொண்ட ஒரு தலைவர் உருவானதில்லை. விஜய் இன்னைக்கு அந்த இடத்துல வந்திருக்கிறார். சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோடு பாஜக சேர்ந்ததால் அதிமுகவுக்கு வராது என்று சொல்லப்படுகின்ற சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பா தான் சார்ந்த கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள் மொத்தமா எந்த விலையும் கொடுக்காம சல்லிசா அள்ளிக்கிட்டு போற திமுக இருந்து விஜய் அதை பெரிய அளவுல பிரிப்பார். இது அதிமுகவுக்கு லாபம் நம்பர் 1. 2வது, வக்பு வாரியத்தை பத்தி தொடர்ந்து முஸ்லிம்களோட இதை பத்தி பேசிக்கிட்டு தன்னை ஒரு முஸ்லிம்களின் பாதுகாவலனாக திமுக இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு இதை பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலைப்பாடு அவர் கபலீகரம் பண்றதுக்கு இன்னைக்கு முயற்சி பண்றார். அதனால கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள்ல பெரிய அளவுல பிரிப்பார், முஸ்லிம் சமுதாய வாக்குகளையும் அவர் பிரிக்க போறார். அதிமுகவிற்கு வராது, அம்மா காலத்திலேயே வரவில்லை என்று சொல்லப்பட்ட சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு வராம திமுகவுக்கு போகாம செல்லாத வாக்கா போகும். இது அதிமுகவுக்கு 2வது லாபங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா இளம் பெண்கள், இளைஞர்கள் அப்படிங்கிறது இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே பற்றாக்குறை. அதுல இன்னைக்கு நாங்க இத்தனை பேருக்கு இவ்வளவு இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு நாங்க பஸ் கொடுத்திருக்கோம், ஃப்ரீயா கொடுத்திருக்கோம்னு சொல்ற அந்த ஓட்டுகள் அந்த பக்கம் பெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 1 கோடி பேர் உரிமை தொகை கிடைக்காத எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த பெண்களுடைய ஓட்டு அதிமுக அப்படியே வரும். ஆனால் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஓட்டு ஏற்கனவே வரலங்கிறது பாராளுமன்ற தேர்தலே அது ஒரு சரிவை காமிச்சது. 5% ஓட்டு அவங்க குறைஞ்சிருக்கிறாங்க. இது ஒண்ணுங்க. இப்பதான் நான் முக்கியமான பாயிண்ட் வரேன். விஜய் என்ன பண்ணுவார்னா, ஒருபோதும் அவர் தனியா நிக்க மாட்டாருங்க. அதை நான் இன்னைக்கு மார்க் மை வேர்ட்ஸ், அவர் தனியா நிக்க மாட்டார். தன் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை அவர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் வலை விரிக்கிறது காங்கிரஸுக்கு. எந்த அடிப்படையில சொல்றேன்னா, சார் 2029 தேர்தல் வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுகவுடைய தேவை என்ன இருக்குது? மோடி ஆட்சி ஒண்ணு கமுத்த முடியாது நிச்சயமா. அடுத்த 4 வருடங்கள் அவங்க தான் இருக்க போறாங்கிறப்ப திமுகவுடைய தேவை என்ன இருக்கு? அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கணும், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். 67 இழந்த ஆட்சியை விஜயோட ஒரு வேலை சேர்ந்தோம்னா நிறைய சீட்டுகள் வாங்கி துணை முதலமைச்சர் ஒருவேளை வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு இடம்பெறலாம். நீங்க அரசியல் விமர்சகரா வேண்டாம், ஒரு அரசியல்வாதியா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு காங்கிரஸ்காரரா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்கிறாங்க உங்களுக்கு கட்டாயம் சீட்டு உண்டுன்னு, தொடர் வெற்றியை சந்தித்து கொண்டிருக்கிற திமுகவோடு தொடரணும்னு நீங்க கருத்து தெரிவிப்பீங்களா? இல்ல அன்டெஸ்டா இருக்கிற விஜயோட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க கருத்து தெரிவிப்பீங்களா? ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்களேன். உங்க ஆசையை சொல்லிட்டீங்க, நான் அரசியல் கணக்கு கேட்கிறேன். நான் அரசியல் கணக்கே சொல்றேன். சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் திமுக தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. அது முதல் பாயிண்ட். அதான் அண்ணாதுரைக்கு அப்புறம் நான் கலைஞர் காலத்துல சொல்றேன். 2வது பாயிண்ட், இப்ப நடக்கக்கூடியது பாராளுமன்ற தேர்தல் இல்ல. பாராளுமன்ற தேர்தல்னா காங்கிரஸ் அந்த ரிஸ்கை எடுக்காது ஒருபோதும். அன்டெஸ்டட் விஜயை நம்பி போகாது. நடப்பது சட்டமன்ற தேர்தல். காங்கிரஸ் தலைமைக்கு வேண்டுமானால் திரு சேலம் மணிகண்டன், காங்கிரஸ் தலைமை வேணா வேறொரு கணக்கு போடலாம். ஆனா காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆசைப்படுற தலைவர்கள் தொடர் வெற்றியில இருக்கிற திமுகவில் இருக்கணும்னு நினைப்பாங்களா, விஜயோட போகணும்னு நினைப்பாங்களான்றது வேற கணக்கு. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுங்க, மாற்று அணின்றப்ப நீங்க காங்கிரஸ் சொல்றீங்க. திரு ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி பாமக இன்னும் என்டிஏவை உறுதிப்படுத்தல. ஓபிஎஸ் அவர்களே என்ன சொல்றாங்க, நாங்க இப்ப இருக்கிறோம், தொண்டர்கள்ட்ட கலந்து பேச போறேன் அப்படின்றாங்க. எனக்கு அதிருப்தி இருக்கு பாஜகவுடன். அப்ப ஓபிஎஸ் போக வாய்ப்பு இருக்கு. டிடிவி தினகரன் தானே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு, அவர் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அதிமுகவுக்கு சிக்கல்னா, நீங்கள் அமைக்கக்கூடிய கூட்டணியே தடுப்பார், உங்களுக்கு நெருக்கடியா வருவார்னு நீங்க யோசிக்கலையா?
நான் அதை அப்படியே மாறுபட்ட முறையில யோசிக்கிறேங்க. தமிழகம் முழுக்க பரவலா வாக்கு வங்கி 2% 3% இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குங்கிற காங்கிரஸ் விஜய் விரும்புவாரா? வட மாவட்டங்கள்ல மட்டும் பலமா இருக்கிற பாமகவுக்கு அவர் பிரியாரிட்டி தருவாரா? நம்பர் 1. ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இருப்பை தேசிய ஜனநாயக கூட்டணியில வச்சுக்கிறத தவிர அவருக்கு நிச்சயமா வேற ஆப்ஷன் இருக்க முடியாது. நம்பர் 2, தினகரன் பாத்தீங்கன்னா எப்ப அவரு தோணே மாறி போச்சு. இந்த கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் விமர்சனம் பண்ண போறது இல்ல. பாமகவிற்கு ஏற்கனவே வலுவாக இருக்கின்ற, ஏனால் விஜய் பாமக ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறதுனால அந்த பகுதியில பலமா இருக்கிற அதிமுகவோட சேர்றதுதான் சாய்ஸ். ஒண்ணு சொல்லிடுறேன், ராகுல் காந்தியிடம் உள்ள தன்னுடைய தனிப்பட்ட நட்பை பயன்படுத்தி காங்கிரஸை துணை முதலமைச்சர் ஆக்குறன்னு கூப்பிடுவார். அதே மாதிரி பாருங்க, அவங்க திரும்ப திரும்ப திருமாவளவனை டார்கெட் பண்றாங்க. சோ விஜய் தலைமையில் அவர் முதலமைச்சர், காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர், திருமாவளவனுக்கு மந்திரி சபையில இடம், கம்யூனிஸ்டுகளுக்கும் தேவையானதை கொடுத்து அவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சார்னா நிஜ முதல்வரா நிழல் முதல்வர் விஜயா அப்படிங்கிற களம் மாறும். திமுக தேர்தலுக்கு முன்பே 3வது இடத்தை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் என்னுடைய பார்வை. நீங்களே சொல்லிட்டீங்க, திமுக வெர்சஸ் தாவேகான் தான் இருக்க போகுது களம்ன்றீங்களா? மன்னிக்கணும், நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நான் அப்படி சொல்லல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நிஜ முதல்வர்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமியா, நிழல் சினிமா முதல்வர்னு சொல்றது விஜய். நிஜ முதல்வர் எடப்பாடி பழனிசாமியா, நிழல் முதல்வர் விஜயா அப்படின்னு மாறும். திமுக தேர்தலுக்கு முன்பே கூட்டணி இல்லாமல் தனித்து விடப்பட்டு இந்த பக்கம் போயிட்டு எஸ்டிபியில் அநேகமா விஜய் சேர்த்துக்கிறார். அப்படிங்கிறப்ப நேரடி போட்டிங்கிறது அதிமுக கூட்டணியா விஜய் கூட்டணியான்னு களம் மாறுறதுக்கு வாய்ப்பு. அரசியல் விமர்சகரா தங்கள் தரப்புக்கு வலு சேர்ப்பது அப்படின்றது வாதத்துல ஒரு திறமை தான். நான் திரும்பவும் ஒரு அரசியல்வாதியா உங்களை கேட்கிறேன், திமுக கூட்டணியிலிருந்து எல்லாரும் விஜய்க்கு போவாருன்னு உண்மையிலே நீங்க நம்புறீங்க? கட்சிகள்லாம் போயிரும்னு நீங்க அரசியல்வாதியா சொல்லுங்க சார். பிராக்டிகலா பேசுறேன், அதான் அரசியல்வாதியா சொல்றேன் சார். அதிமுக அவங்க பாசிலே சொல்றேங்கண்ணா, அதிமுக தொடர் தோல்வி நாங்க சேர மாட்டோங்கண்ணா. கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லைங்கன்னா அரசியல் எதிரியோட கூட்டணி இல்ல. யாரோட கூட்டணி, பாமகவா இல்ல காங்கிரஸ்? அவர் எதை சூஸ் பண்ணுவார் நீங்களே சொல்லுங்க. தமிழகம் முழுக்க 2% 3%. அதத்தான் சொல்றேன். விஜய் நீங்க என்ன பாருங்க, ஒண்ணு அவர் தலைமையில காங்கிரஸ் சேர்த்து கூட்டணி வைப்பார், இல்லன்னா அவர் கடைசியில எல்லாம் மூட்டையை கட்டிட்டு அதிமுக வருவார். இதுதான் நடக்க போகுது. ரகுப்பா, அவர் சொல்வது விஜய் தனித்து நின்னாலும் எங்களுக்கு தான் லாபம்ன்றது. அதுக்கு அவர் ஒரு லாஜிக்கை சொல்றாரு, சிறுபான்மை வாக்கு வங்கியில ஒரு பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவாரு. அதுக்கப்புறம் பெண்கள் விஷயத்துல திமுகவுக்கு போற வாக்குகள் தனிச்சு நின்னா எங்களுக்கு லாபம், அதிமுக பாஜக அணிக்கு லாபம். ஒருவேளை அவர் ஒரு அணி அமைச்சார்னா திமுக கூட்டணியை தான் அவர் சேதாரப்படுத்துவார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இவங்க எல்லாம் தான் வரப்போறாங்க. எனிகாவும் அவர் எப்படி அணி அமைச்சாலும் எங்களுக்கு லாபம்னு சொல்றது. முதல்ல அவர் எப்படி அணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அவர் பக்கம் முக்கியமான கட்சி இது வர மாதிரி தெரியல. ஆனால் சேலம் மணிகண்டன் அவருடைய ஆசையை தான் சொன்னார். அது ரியாலிட்டி கிடையாது. என்னங்க இது, ஏதாவது விஜய் தனியாக நின்னா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அவர் பிரிக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால தான் பிஜேபியில் இருக்கிறவங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க விஜய் இந்த பக்கம் வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் தனியாக நின்னாலும் இவங்களுக்கு அட்வான்டேஜா, ஏன்னா அவர் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டு பிரிச்சுடுவாராம். அப்படி இல்லாம காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை வரை கூட்டு போவாராம். தனியா அமைச்சாலும் அட்வான்டேஜ், தனிச்சு நின்னாலும் அட்வான்டேஜ், இல்லன்னா கடைசி ஆப்ஷன் எங்களோட வருவார். ஆக மொத்தம் எங்களுக்கு தான் அட்வான்டேஜ் சொல்லிட்டாருல்ல. பிஜேபியோட கூட்டணி கிடையாது, அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அவர் பேரை டேமேஜ் பண்ணிக்கிறதுக்காக திருப்பி அரசியலுக்கு வரணும். அவரே பீக்ல இருக்காரு சினிமால, எதுக்கு இந்த ரிஸ்க் அவர் எடுப்பாரு? இப்ப அவருக்கு இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி திருமாவளவனுக்கு காங்கிரஸுக்கு அப்பீல் பண்றது தான். பட் அது வரா மாதிரி இல்லை, அந்த மாதிரி சயின்ஸே இல்லையே. இப்போ இவங்க திரும்ப திரும்ப கூப்பிட திருமாவளவன் அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, நாங்க இந்த கூட்டணி தான் ஜெயிக்கணும். திமுக காரங்க கூட அவ்வளவு சொல்றாரு, கடைசி நேரத்தில் காங்கிரஸ் துணை முதல்வர் அதெல்லாம் நம்பி நகர்ந்துருவாங்க அப்படின்றது. அந்த ஒரு வாக்குறுதி மட்டும் போதுமா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு அதான் பார்ப்பாங்க. எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்குங்கிறத பார்ப்பாங்களா, அல்லது நடக்காத துணை முதல்வருக்கு போவாங்களா? ஜெயிக்கணும்ல ஃபர்ஸ்ட். திமுக தொடர்ந்து அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு, அவங்களோட கூட்டணிக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி அவங்க போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த லாஜிக் கரெக்ட். 2029 வரைக்கும் காங்கிரஸ் திமுக மத்தியில கூட்டணி தான் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது லாஜிக் கரெக்ட். பட் இப்போதைக்கு அந்த சாத்தியக்கூறுகள் தெரியலையே. விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹேஸ் நத்திங் டு லூஸ். தனியாவே நின்று அவரோட தோத்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஓட் பர்சன்டேஜ் வாங்கினார்னா ஃபியூச்சர் எலெக்ஷன்ல
2031 அவர் ஒரு ஃபோர்ஸா தன்னை நிலைநிறுத்திக்க முடியும் இல்லையா? இன்னொன்று, இப்ப ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு களத்துக்கு வரார், ஒரு கூட்டம் எல்லாம் கூடுதுன்னா, இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயை பாராட்டிட்டு எனக்கு என்டிஏல அதிருப்தி இருக்குன்றார். டிடிவி தினகரன் கேண்டிடேட்டே சொல்றாரு, அனௌன்ஸ் பண்றார். இபிஎஸ் அவர்களுக்கு முன்பாகவே தான் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு. அடுத்து வந்து பாமக அமைதியாகவே இருக்காங்க. தேமுதிகவும் விஜய்ன்ற ஆப்ஷன் இவங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்களா? அப்படி வாய்ப்பு இருக்காதா? இப்ப ஓபிஎஸ்லாம் அங்க போனா அவருக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, பிளஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு டிஸ்கிரெடிட் ஆவாரு. ஏன்னா ஊழல் அதெல்லாம் பத்தி பேசிட்டு ஊழலை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ 58 ஆண்டுகளா வந்து திராவிட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இவர் வராரு. அதாவது திமுக ஆட்சியில் இருக்கு, அவங்களை கேள்வி கேட்போங்கிறது கரெக்டுங்க. பட் ஏடிஎம்கே கேள்வி கேட்க மாட்டோங்கிறது எப்படி கரெக்ட்? இப்போ இந்த டாஸ்மாக் ரெய்டு இருக்குல்ல, அது 2017 உள்ள ரெய்டு. அது அப்ப ஏடிஎம்கேக்கு பங்கே கிடையாதா? ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டாஸ்மாக்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாதா? ஊழலே நடக்கலையா? சட்டவிரோதமா பார்கள் இயங்கலையா? நேரம் கடந்து கடைகள் இயங்கலையா? அதிகமா வாங்கலையா? எல்லாம் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. டாஸ்மாக் ஆரம்பிச்சதுல இந்த பிரச்சனை தான் இருக்குது. இப்ப ஏடிஎம்கேக்கு பங்கே கிடையாது. இப்ப குட்கா ஊழல்ல வந்து ஹெல்த் மினிஸ்டரோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்தி கவலை கிடையாதா? குட்கா ஊழல்ல சுகாதார மந்திரியோடைய இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது இவருக்கு வந்து ஷாக்கிங்கான விஷயம் கிடையாதா? கேக்குறேன். இப்ப இந்த மணல் குவாரி, கல் குவாரி அதுல எல்லாம் ஏடிஎம்கேக்கு பங்கே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததா இல்லையா தமிழக வெற்றி கழகத்துக்கு? அவங்க பத்தி பேசவே இல்ல. இப்ப நேற்று தான் அவர் சொல்றாரு ஆதவ அர்ஜுனா அதற்கு விளக்கம். அவங்களே தொடர் தோல்வியில இருக்காங்க. தோல்வியினால இவங்க வந்து கூட்டணி வைக்கலையா? நீங்க கொள்கை என்னாச்சு? இப்ப நீங்க ஊழலை எதுக்க வந்த கட்சின்னு சொல்றீங்க. நீங்க என்ன பேசிருக்கீங்க ஏடிஎம்கே எதிரா? ஏடிஎம்கே ஊழலே பண்ணலையா? அவங்க கட்சி தலைவியே வந்து சிறைக்கு போகலையா ஊழல் குற்றச்சாட்டுல? நீங்க அப்புறம் என்ன, நீங்க வந்து செலக்டிவா இப்ப திமுக எதிர்த்தா வந்து உங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்கும் அந்த ஒரே ஒரு அஜெண்டா தான் உங்களுக்கு இருக்குது. இல்ல இப்ப மாற்று அணின்ற இடத்துக்கு நகர்ந்ததா நீங்க பாக்கலையா? வாய்ப்பு இல்ல விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு டெஸ்பரேஷன் இல்லைன்றேன். விஜய் வந்து அது தமிழ்நாட்டுக்கு அதான் நல்லது. வந்த உடனே எல்லாமே வெற்றியை கொடுக்காம கொஞ்சம் ஃபைட் பண்ணட்டும். அவர் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருப்பாருங்கிறத மக்கள்கிட்ட முதல்ல நிரூபிக்கணும். உங்கள் பார்வையில வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா, அப்படி நின்று ஒரு சப்ஸ்டான்சியல் ஓட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்து வர தேர்தல் நீங்க ஒரு ஃபோர்ஸ் ஆகுங்க. ஏன்னா இப்ப இந்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே தோத்துது, தட் இஸ் ஆட்சிக்கு வர முடியலன்னா அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க 10 வருஷம் ஆட்சியில இல்லாம கட்சியை வந்து நடத்துறதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. திமுக மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இல்ல. ஓகே, அவங்க வந்து என்ன, திமுக கெட்ட பேர் ஒரு 5 வருஷம் ஆட்சி நடத்தினா கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆனா வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கு அவங்களுக்கு வலு இருக்குதா? அவங்க கூட்டணிக்கு வலு இருக்குதாங்கிற ஒரு கேள்வி. அவங்களுக்கே கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஏங்க, ஏடிஎம்கே பெரிய கட்சி, தமிழகத்தை 30 வருஷத்துக்கு மேல ஆண்ட கட்சி, அவங்களோட பிஜேபி மத்தியில வந்து பலமா இருக்கிற கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் சொல்லணும்ன்றாங்க? இதுவே ஒரு ஒருவான கூட்டணி, பிஎம்கே கூட இழுத்துடலாம். அப்ப ஏன் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அப்ப விஜய்க்கு ஒரு இப்ப இந்த எலெக்ஷன் அவர் ஒரு முக்கியமான ஃபிகரா, ஒரு முக்கியமான கட்சியா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது உண்மைதானே? எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறாங்க. பிஜேபி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லியிருக்கிறாரு. அவரையும் வேணும் நீங்க நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? நீங்க ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? சேலம் மணிகண்டன், இப்ப நீங்க சொன்னீங்க நான் நினைச்சேன் கூட்டணிக்கு வரக்கூடாதுன்றதுதான் என் எண்ணமா இருந்தது, என் எண்ணம் ஈடேறி விட்டது நேற்று ஆதவ் பேச்சை வச்சு அப்படின்றீங்க. ஆனா டாக்டர் தமிழிசை அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ விஜய் வரணும் அப்படின்றாங்க. நிர்மல்குமார் பதில் சொல்றாரு. ஏடிஎம்கே உள்ளவங்க என்ன விஜய் பத்தி என்ன பேசிருக்காங்க? வந்தா நல்லதுன்னு பேசிட்டு இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம். அது வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க, வருவாங்கன்னு இப்ப மணிகண்டனே சொல்றாரு. எதுவும் வேற வழி இல்லைன்னா அவர் எழுப்பின கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒண்ணு கூட சிதறாமல் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணுங்கிற அடிப்படையில தான் திரும்ப அவர் பாஜகவோட போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சப்ப எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு எந்த அரசியல்வாதி நினைப்பாங்க. ஒரு சின்ன கட்சியா இருக்கிற அதாவது சப் ரீஜனல் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள கூட அம்மா தேடி போய் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு காரணம்னா ஆளுங்கட்சியை வீழ்த்த வேண்டுங்கிற அடிப்படை ஒண்ணு. ரகு கேட்டதுக்கு இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப நுணுக்கமா சொன்னதுனால சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்காக தேடி போய் யாரையும் அப்படி பார்க்க மாட்டாங்க. முதல்ல அந்த அரசியல் உறவை வலுப்படுத்துவதற்காக முதல்ல சந்திப்பு நடக்கும், அதன் பிறகு அது கூட்டணியா மாறும். நீங்க நுணுக்கமா பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் எந்த கட்சிக்கு அவங்க வந்து பகிரங்கமா அழைப்பு விடுச்சிருக்காங்க? யாரையுமே அவங்க பகிரங்கமா அழைப்பு விடுத்ததே கிடையாது. அது மாதிரி நடந்ததே கிடையாது. இப்பதான் நடக்குது அந்த காட்சி.
சார் அதை நான் மறுக்கல சார். முன்ன புலிப்படைன்னு வச்சுட்டு இருந்த கருணாச ஒரு காலத்துல கூட சேர்த்துக்கிட்டாங்க, தனியரசை கூட சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்க வந்து இயல்பா அதை ஏற்படுற மாதிரி பாத்துக்குவாங்க. நான் அவங்க போய் சந்திப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுங்க. என்னன்னா ஆளுங்கட்சி வீழ்த்த வேண்டும், அதற்கு இந்த ஓட்டு பிரிவு. ஏன்னா சார் புது பிளேயர் சீமான் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறப்ப, விஜய் ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறப்ப, அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் நிக்கிறப்ப ஓட்டு பிரிவுல ஈஸியா படுத்துக்கிட்டு திமுக ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வோடு விஜய் வந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில தான் அதிமுக நினைக்கிறதா நான் கருதுறேன். ஒண்ணு சொல்லிடுறேன், 2011 போயஸ் கார்டனுக்கு வண்டி விடுற வரைக்கும் விஜயகாந்த் சொன்னாரு 2 கழகங்களும் தேவையில்லை, நான் என் தலைமையில தான் அமைக்க போறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் 2011 வந்து அம்மாவோட கூட்டணி வச்ச அரசியல் வரலாறு நல்லா தெரியும் நினைக்கிறேங்க. நான் ஒரு சேம் சைடு கோல் போட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி பிளைட் ஏறுற வரைக்கும் 3036 வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. டெல்லி பிளைட் ஏறி அங்க போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தோன்னு என்ன சொன்னாரு, அந்த மாதிரி அந்த மாதிரி நெருக்கடியில விஜய் ஆட்சியில இருந்ததுனால உள்ள நெருக்கடி விஜய் கிடையாது இல்ல. ரகு அவர்கள் சொல்றது விஜய்க்கு அப்படி என்ன நெருக்கடி இருக்கு சார்? டெல்லிக்கு போய் நிலைப்பாட மாத்துற அளவுக்கு என்ன நெருக்கடி? எடப்பாடிக்கு நெருக்கடியும் இல்ல, கொசுக்கடியும் இல்லைங்க. இந்த செங்கோட்டையனோட பேச ஆரம்பிச்சது இவங்க மேல உள்ள ஊழல் வழக்குகள் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் ரகு என்ன பேச, கூடா நட்பு கேடாய் முடியும், எனது மகளை சிறையில் அடைத்தவர்களை தான் நான் மன்னிப்பேனா மறப்பேனான்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து ஓலை வந்த உடனே தயாநிதி மாறனை வச்சுட்டு அடுத்த நாள் 63 பேர் மேல சிபிஐ ரெய்டு விட்ட உடனே 63 சீட்டு கொடுத்து நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல கொடுத்தேன்னு கலைஞர் கண்ணீர் விட்டாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு நான் பதில் திமுக டிஃபெண்ட் பண்ணல. உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். உங்கள் பார்வையில வந்து மாற்று அணின்றது இப்போ ரகு அவர்கள் சொல்றது தனிச்சு நிக்கணும், அவரோட செல்வாக்க காண்பீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்க முடியும். அப்ப மாற்று அணிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதேதான் நானும் சொல்றேன். செல்வாக்கை நிரூபிக்காம கூட்டணி நம்ம தலைவர் மேல அமையும் வெற்றிகரமான கூட்டணின்னு ஒரு தலைவர் எப்படி நினைக்க முடியும்? இல்ல ஒரு கூட்டணி இருந்தா தானே மக்கள் இந்த அணி ஜெயிக்கும்னு நினைப்பாங்க. இல்லைங்க, இவங்க என்ன பண்ணா இவரு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சேலம் மணிகண்டன் தனியா அவரை வந்து தள்ளி விட்டுறோம், அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அவர் கூட்டணிக்கு கூப்பிட்டு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்க பாக்குறீங்க. ஒண்ணு, அது அவருக்கு எந்த இடத்துல பலன் அளிக்கும் சொல்லுங்க பாப்போம். நம்ம இந்த இடத்துல சேலமணியை நீங்க உசிப்பு விடுறீங்க அப்படின்றாரு. விஜய வந்து தவறான திசைக்கு நீங்க வந்து வழி நடத்துறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. ஒருத்தருடைய மக்கள் செல்வாக்கு தான் அந்த கட்சி ஆப்ஷனா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கும். இப்ப நீங்க கூட்டணின்ற கணக்கு கூட வரலையா? இல்ல இல்ல கூட்டணி அது வருங்க. அது கூட்டணி. இப்ப இவரே விஜய் பேசும்போது என்ன சொன்னாரு, அவரு நாம தனித்து தான் போட்டியிட போறோம், ஆனா நம்ம நாடி வருபவர்கள், நம்மளுடைய கொள்கை முடிவை ஏற்று வருபவர்கள், அவர்களை வந்து அரவணைக்க வேண்டும் அல்லவா, அது அரவணைப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவர் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மனசுல வச்சுட்டு அவர் சொல்லல. அது இவர் இன்னொரு கட்சி இல்ல, பெரிய கட்சியா தானே அவர் வராரு. அவரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது தானே அவருடைய கனவு. அப்படி இருக்க அவர் எப்படி இன்னொரு இந்த 2 கட்சிகளோட போட்டு கூட்டணிலாம் வைக்க போறாரு அவரு? அது கிடையாது. ஸோ அவருடைய ஆப்ஷனே தனித்து தான் நிக்கிறது இருக்கு. ஆனா என்ன, மக்கள்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர் கூட்டணியை பத்தி நெகோசியேட் பண்ண போயிட்டாங்க. அதுதான் தப்பு. அவங்க பண்ண தப்பு, அவ்வளவுதான். அது தப்பு, அது செஞ்சிருக்க கூடாது. நீங்க உங்களுக்கு மக்கள்கிட்ட தான் போகணும். நீங்க கொள்கையை சொன்னீங்க, கோட்பாட்டை சொன்னீங்க, பெரிய மாநாடு நடத்துறீங்க, அப்புறம் மக்கள்கிட்ட போங்க, பேசுங்க. அந்த இடத்துல பண்ண அண்ணா இவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கட்சியை தொடங்கின உடனே கூட்டணியை பத்தி தேடிட்டு இருந்தாரு, நேரம் மக்கள்கிட்ட போனாரு, எல்லா இடத்துலையும் பேசினார்ல, நீதி கேட்டு போறேன் அப்படி போனார்ல. அப்படி போகும்போது எல்லா இடத்துலையும் பேசினார்ல. சில இடங்கள் எல்லாம் பர்மிஷன் கொடுக்காத ஸ்டோல் மேல ஏறி நின்னா எம்ஜிஆர் பேசுறாரு, ஆனா கேட்டவங்க 10,000 பேருக்கு மேல அப்படி போனார் அவரு. அதுல எனக்கு சின்ன ஒரு இது இருக்கு, டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. அதாவது அந்த காலகட்டம் வேற. இப்போ வந்து எம்ஜிஆர் பண்ண மாதிரி, எம்ஜிஆர் பாதையை தான், எம்ஜிஆர் மாதிரி நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் தான் விஜய் வராரு. பட் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கு வந்து அப்கோர்ஸ் சந்திக்கணும், ஓட்டு கேட்கறதுக்குலாம் நீங்க போய் தான் ஆகணும், மக்களை பார்த்தாகணும். இப்ப நிறைய பேர் வந்து விஜய் ஏன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க மாட்டேங்கிறாரு, மக்களை பார்க்க மாட்டேங்கிறாரு கேட்கறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் விஜய் வந்து ஏதோ பாசிட்டிவா சொல்ல போறாருன்னு இல்ல, தப்பு கண்டுபிடிக்கலாம் சார சொல்ல. ஜெனரலா ஏன் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு கேட்கறவங்க வந்து ஏதாவது அவர் வந்து தடுமாறுவாரு, அதை வச்சு நம்ம மீம் கண்டென்ட் ஆக்கலாம், விஜயகாந்த் பண்ண மாதிரி விஜய் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் அவர் கொஞ்சம் டைம் அமைதியா இருக்காரு. இப்ப 2 இடத்துல ஒரு பாயிண்ட் இல்ல, ஒரு கேள்விக்கு மட்டும் பர்செப்ஷன் பேட்டில்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப பொதுவாக வாக்காளர்கள் இப்ப இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னா இந்த ஆட்சியை
தூக்கி எறியக்கூடிய வல்லமை எந்த அணிக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து தானே வாக்களிக்கிறாங்க. அதுக்காக தானே ஒரு கூட்டணின்றதெல்லாம் இப்ப எதற்காக பாஜகவுல வந்து விஜயும் வாங்கன்னு ஏன் கூப்பிடுறாங்க? முதல்ல ஒரு பர்செப்ஷன், ஒரு வலுவான மெகா கூட்டணி எல்லாம் சொல்றாங்க. அது விஜய்க்கு தேவையில்லையா? இல்லைங்க, விஜய்க்கு வந்துட்டு போனார்னா விஜய்க்கு என்ன இருக்குன்ற கேள்வி நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். அது எடப்பாடிக்கு நல்லா இருக்கும், பாஜகவுக்கு நல்லா இருக்கும். விஜய்க்கு என்ன ஆகுன்ற நீங்க சொன்ன கொள்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, இது ரெண்டுத்தையும் புறந்தள்ளிட்டு நீங்க வந்துட்டு இதுதான் வழி, இதுதான் வெற்றி கூட்டணினா நீங்க என்ன கெயின் பண்ண போறீங்க? நீங்க ஒண்ணு இல்லாத போயிடுவீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இதுதானே நம்ம வந்துட்டு விஜயகாந்த் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப விஜயகாந்த் வந்து தனிச்சிருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. 2001 போயிட்டு கூட்டணி போட்டார். கூட்டணிக்கு அப்புறம் அவரோட அரசு என்னாச்சு? 29 சீட்டு எம்எல்ஏ. தனித்து நிற்பதுதான் ஒரு முதல் வாய்ப்பா இருக்கு. இல்ல, மக்கள் கிட்ட போங்க நீங்க, அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். நீங்க அந்த இடத்துல இருந்து தான் எல்லாமே வரணும். உங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு அப்படின்றத வச்சுதான் மத்த கட்சிகள் உங்களோட நீங்க ஆப்ஷனை தேடாதீங்கன்ற ஆப்ஷன் அதான் நீங்களாவே ஒரு ஆப்ஷன் ஆகுங்கன்ற. ஜெகதீஸ்வரன், நேற்று ஆதவ அர்ஜுனா பேட்டியிலிருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரு தனித்து நிற்க போகிறாரா அல்லது அணி அமைக்க போகிறார்? ஏன்னா அதற்கு முன்பு வந்து அதிமுக அலைன்ஸ் தான் பெருவாரியாக பேசப்பட்டு வந்தது. அவர் அதிமுக நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அந்த கதவையும் அடைச்சிட்டாருன்னா என்ன கணக்குல இருக்கிறார் விஜய் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அந்த அதிமுக நோக்கி பேசப்பட்டது அப்படிங்கறதுலயுமே ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல யாரு வந்து முதன்மை சக்தி, பிரைமரி போர்ஸ் யாரு, சபார்டினேட் போர்ஸ் யாருங்கிற கேள்வி இருந்தது. நீங்க மாநாட்டின் போது அதை அறிவிக்கும் பொழுது நம்ம தனிச்சே களம் காணலாம், தனிச்சே நமக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ளத்திலும் ஓட்டு இருக்கு, இல்லத்திலும் ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. நாங்க தனிச்சே போவோம், தனிச்சே போனாலும் சிங்கிள் மெஜாரிட்டியை நாங்க ஜெயிப்போம். அதே நேரத்துல நம்மளை நோக்கி வருவரை நம்ம அரவணைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் மகன் பிரபலமாக பேசப்பட்டிருந்தது. சோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ வெளிப்படையா மாறல. நீங்க வந்து நெரேட்டிவ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு அதிமுக கூட போறாங்களா, ஒரு எடப்பாடி சிஎம் ஆக்க போறாரா, இல்ல எடப்பாடி விஜய் அவர்கள் சிஎம் ஆக்க போறாரு, நெரேட்டிவ் நிறைய பேசலாம், பெர்செப்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே மிக தெளிவாக ஒன்று சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் வந்து அந்த கூட்டணியோட தலைமையில இருப்போம், நாங்க வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கறதா அந்த தமிழக வெற்றி கழகத்தில் எப்பொழுதுமே சொல்லப்பட்ட ஒன்று. அந்த ஸ்டேட்டஸ் கோங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னைக்குமே மாறவே இல்லை. இப்பொழுது கூடுதலாக நீங்க ஒருவேளை அதிமுக சபார்டினேட்டா கூட வரலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு, என்டிஏக்குள்ள போன பிறகு தேவைக்கான ஆப்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா நம்ம மறுபடியும் உள்ள போலாமா? அது ஐராமதே சொல்றதை நானும் உடன்படுறேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு எத்தனை சீட்ஸ் முதல்ல கொடுப்பாங்க? நீங்க வந்து அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுல பாஜக என்ன கிளைம் வைக்கிறாங்க, நாங்க ஏற்கனவே 18% என்டிஏவா போயிட்டோம், 11% தனிச்சு போயிட்டோம், அப்ப எங்களுக்கு வந்து 40 சீட்டு கொடுங்கம்பாங்க. பாமக உள்ள கொண்டிருக்கான முயற்சிகள் இருக்கு, தேமுதிக உள்ள கொண்டிருக்கான முயற்சிகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியில் தாவேக்க போனா என்ன 10 சீட்டு கொடுப்பாங்களா? அவ்வளவுதான் நடக்கும். 9 சீட்டு 10 சீட்டுக்கு மேல இந்த 9 சீட்டு 10 சீட்டு வாங்குறதுக்கு ஒருத்தர் கேரியர் எல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு பாஜக என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதா ஒரு கேரியர் விட்டுட்டு வராரா? ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? அப்போ நீங்க ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, நீங்க ஆதவ மறுபடியும் சொல்றாரு, நீங்க டிசம்பருக்கு பிறகு பாருங்க, டிசம்பருக்கு பிறகு பாருங்க. அவரோட பிளான் என்ன சொல்றாரு, அடுத்த 6 மாசம் இல்ல வந்து அடுத்த 5 மாசங்கள்ல வந்து நாங்க கடுமையாக வேலை செய்ய போறோம், மக்களை போய் சந்திக்க போறோம், எங்களோட போராட்டங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும், அதை பொறுத்து இந்த களம் மாறும், டிசம்பருக்கு பிறகு நீங்க எல்லாம் பேசுங்க, டிசம்பருக்கு பிறகு நீங்க பேசும்போது மாறும். இன்னொன்னு நீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அது அவங்க ஸ்ட்ராட்டஜி சார்ந்து சொல்லலாம். ஒரு 5 மாதத்திற்குள் என்ன மாறும் களம், என்ன மாறிட முடியும்? இல்லங்க, அதாவது அவர் என்னன்னா இந்த நேரடியாக மக்கள் சந்திப்பு, அது சுற்றுப்பயணமா நடைபயணமா அப்படிங்கறத அவங்க தான் சொல்லணும். அதை நான் பிறகு சொல்வேன்னு சொல்லி சொல்றாரு. அது ஒன்றுதான் அவர் அது பெருசா மாற்றும்னு நினைக்கிறாங்க. நீங்க பிரசாந்த் கிஷோரோட பேட்டியை பார்க்கல, மார்ச் மாதத்துல கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயத்த சொன்னார், நீங்க நல்ல வலுவான கட்டமைப்பு இருந்தா தாவேக்க தனிச்சு போறதா நல்லது, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி போயிட்டாலே அந்த அணி தோத்துரும், தமிழக வெற்றி கழகம் வந்து நிறைய ஓட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, ஆனா வலுவான ஒரு கட்டமைப்பு தேவை, அந்த கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னா தாவேக்க வருவாங்க. ஆனா அதுல இன்னுமே தாவேக்க எனக்கு மிஸ் பண்றதுன்னு தோணுது. இன்னைக்கு வரைக்குமே சில மாவட்ட செயலர்கள் போடாம இருக்கிறாங்க, பல அணிகள் போடாம இருக்கிறாங்க. நீங்க மாவட்ட செயலர்களை தாண்டி இருக்கிற ஒன்றிய செயலாளர்களோ இல்ல பகுதி மற்றவங்களா பூத் கமிட்டி மாநாடு வரைக்கும் போயிட்டாங்க, ஒரு பக்கம் அது பார்க்க முடிகிறது, நல்ல விஷயம் தான். ஆனா இந்த அணிகளை போடாமையும் நீங்க அடுத்தடுத்த செயலாளர்கள் போடாம இருக்கிறதும் ஒரு தொய்வை கொடுக்குது. ஒரு நெரட்டிவ் என்ன இருக்குதா, என்னங்க மாவட்ட செயலர்கள் சரியா போடாம இருக்கிறாங்க, அப்ப ஒருவேளை இவர்களுக்கான பிளானை வந்து கூட்டணிக்கு போறதானோ, இவர்கள் எப்படி இறங்கி வேலை செய்ய போறாங்க, களத்தில் இறங்கி வேலை செய்ய போறாங்க. ஒண்ணு இல்ல, நாளைக்கு சுற்றுப்பயணம் போறாரு, சுற்றுப்பயணத்தை எல்லா கட்சிகளையும் உருவாக்குவது யாரு, இல்ல சுற்றுப்பயணத்தோட ஏற்பாடுகள் செய்வது யாரு, அதாவது ஒன்றிய பகுதி, ஒன்றில் இருக்கிறவங்க, பகுதியில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத போது இது யார் உருவாக்குவார்கள், ஒரு மாவட்ட செயலர் எல்லாம் பாத்திர முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஜெகதீஸ்வரன், எனக்கு ஒரு கூடுதல் விளக்கம். இப்ப கட்சி சார்ந்து ஒரு புதிய கட்சிக்கு இருக்கிற சவால் நெருக்கடிகளை நீங்க சொல்றீங்க, இதுல கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏதாவது யோசனை உங்களுக்கு இருக்கா? அப்படி அமைவதற்கான சூழல் இருக்கா? உங்க பார்வை என்ன?
இல்லங்க ஒண்ணு இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி இப்ப ரூல்ட் அவுட் அப்படின்னா இப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள நாங்க போறது கிடையாது அப்படின்னு முடிவான பிறகு இன்னைக்கு வெளியே இருக்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா பாமக தேமுதிக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை பாமக தேமுதிக நாம் தமிழர் சீமான் கூட வச்சுக்கலாமே. நீங்க வந்து இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல எகைன் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்குவாரா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்குவாங்களா? இல்ல நாம் தமிழர் சீமான் வந்தா அவர் ஏத்துக்குவாரா? அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், தம்பி தான் என்ன நோக்கி வரணும், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த மாநாட்டில் கூட விமர்சிக்கிறார். நீங்க ஒரு நடிகர் வந்தாலும் அவர் பின்னாடிலாம் நீங்க போறீங்கன்னு விமர்சிக்கிறார். சீனியர் ராமதாஸ்க்கு அந்த பார்வை இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க கூட்டணி சொல்லி சொல்றாங்க. கூட்டணி வந்த பிறகு எந்த கூட்டணிக்கு போவாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருந்த என்டிஏ கூட்டணிக்கு போலாமா, இல்ல வந்து திமுக கூட்டணி வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா பிசிக்கு அதுல இருக்குங்கிற வாய்ப்புகள் கிடையாது. அப்ப புதிய கூட்டணி ஒண்ணு அமைச்சா நமக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி மாறிடுமா, மாற்றம் நேற்று அன்புமணி மாதிரியோ இல்ல மக்கள் நல கூட்டணி மாதிரி எக்ஸ்பெரிமெண்டா இருக்குமா, இல்ல இது வலுவான கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ங்கிறது தனிச்சுதான் போகணுங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதோரிஜினாவுடைய கணக்கு தனித்து போறதான். அதோரிஜினல் கணக்குப்படி 5 மாதங்கள்ல பெருசா ஏதாவது மாறுது அப்படின்னா புதிய கட்சிகள் வரலாம். அதுல கூட திமுகவிலிருந்து கட்சிகள் வருவார்களா? 5 மாதத்தில் பெரிய ஒரு மாற்றம் நடந்தால் கூட திமுகவிலிருந்து காங்கிரஸோ பிசிகோ வருவார்களா என்று கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வின்னிங் கூட்டணி, இது ஒரு நம்ம தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்க கூட்டணி. நம்ம இன்னைக்கு என்டிஏவை எதிர்த்து நம்ம கொள்கை ரீதியாகவும் பாஜக எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த கூட்டணியை விட்டுட்டு விஜய்கிட்ட போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் தனிச்சு போறதுல பெரிய தப்பு நான் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிளான் வந்து நீங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது, இளைஞர்களோட ஓட்டு இருக்கு, பெண்களோட ஓட்டு இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்கல, எந்த தவறும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரிஸ்டிக்கும் அதான் சரியாக இருக்கும். நீங்க இன்னைக்கு பேர் கூட்டணியில் செட்டில் ஆயிட்டீங்கன்னா நெரேட்டிவ்க்கு நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா பாஜக விரும்புவார்கள், அதிமுக விரும்புவார்கள். தாவேக்கவன் எதிர்காலத்திற்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கும் அவருடைய சினிமா கேரியருக்கும் இது சரியான மூவா இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. இப்ப ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்னதுல இருந்து ரகு, இப்ப தனித்து அப்படின்னா சீமான் தனித்து இருக்கிறார், தாவேக்கா வந்து இப்ப விஜய் அவர்கள் தனித்து அப்படின்னா கிட்டத்தட்ட 2019 ஏற்பட்ட கூட்டணி தான் என்டிஏ அதிமுக தலைமையிலான அணி தான். இப்ப எல்லா கட்சிகளும் அங்கதான் போறாங்க அப்படின்னா அப்போ களம்ன்றது வந்து திமுக அணி அதிமுக அணி அப்படி மாறிடுமா? அப்படி போயிடுறதுக்கு தான் வாய்ப்பா? ஆக்சுவலா வந்து இந்த ஆன்டி திமுக வாக்குகள்லாம் ஏடிஎம்கேக்கு தான் வரும் அப்படின்னு ஜெயலலிதா பேரில் இருந்த கால்குலேஷன் இப்போ சரிப்பட்டு வராதுங்க. அது ஏடிஎம்கேக்கே தெரியும். அதாவது கட்சி சாராதவர்களுடைய வாக்குகள் அவங்க திமுக ஆட்சி வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வேற வழி இல்லாம ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வராதுங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. அதனாலதான் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் பாமக கூட இங்க வரலான்னு தெரிஞ்சு கூட அவங்க விஜய் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா விஜய்க்கு இதுல என்னன்னா he has everything to lose. போய் தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன், போய் அந்த கூட்டணி தோத்துச்சுன்னு வச்சுக்கலாம், அவருக்கு எந்த கெயினுமே கிடையாது. இல்ல தனியா நின்று கௌரவமா வாக்குகள் வாங்கினா அது ஃபியூச்சருக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். ஓகே, அந்த நாவல்டி ஃபேக்டர் அவர் இழக்க விரும்ப மாட்டாரு. நான் வந்து இங்க பிரச்சனை வந்து 2 கட்சிகள் ஆட்சியிலன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட போனா அது வந்து அவருக்கு வந்து அவருடைய ஆதார கொள்கைக்கு எதிராக இருக்குது. இப்ப நீங்க சொல்வது அவர் தனித்து நிற்கிறப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது அதிமுக பெரிய கூட்டணி அப்படின்லாம் இல்ல, இந்த முறை மாறிடுச்சுங்க. அது ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் நீங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் விழுறதுலாம் கிடையாது. 2016 அவங்க ஜெயிச்சதுலாம் பெரிய அதிசயம். சென்னை வெள்ளம், பயங்கர மிஸ்மேனேஜ்மெண்ட். அப்பவும் அவங்க அந்த ஊழல் வழக்கில் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. அது அப்போ வந்து அப்பீல தான் இருந்தது. இதையும் தாண்டி அவங்க ஜெயிச்சது என்னன்னா அவங்களுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா திமுக தீய கட்சி, அவர் கருணாநிதியை எதிர்க்கிறது, இது மட்டும்தான் அவங்களோட. வேற என்ன அவங்க கொள்கை என்ன சொல்லுவாங்க எலெக்ஷன் கேம்பெயின் போது? இதுதான் அவங்க செய்வாங்க. மக்கள் வந்து ஃபார் சம் ரீசன் அதை லைக் பண்ணாங்க. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சப்ஸ்டான்சியல் பிளாக். அதை யார் வந்து அறுவடை செய்வாங்கிறது தான் வந்து தனித்து நிற்பதுன்றது அதிமுக அணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற சூழல். விஜய் வந்து திமுக கூட நாங்க சீரியஸா தான் எடுப்பாங்க நான் சொல்றேன். வெளிலாம் சொல்லுவாங்க அவரை பத்தி பேரே பேசாம இருப்பாங்க, அவரை பத்தி டிபேட்டுக்கு அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அனுப்பாம இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு சீரியஸ் பிளேயர்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு குறுகின வட்டம் உள்ள ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு நடிகர் கிடையாது. ஒரு மாஸ் தலைவர். நீங்க அவர் எம்ஜிஆர், ரஜினிகாந்த் அந்த லீக்ல உள்ளவர். அவர் ஒரு அவருடைய பிரைம்ல வந்திருக்காரு. ஏஜும் அரௌண்ட் 50ங்கிறது வந்து ரைட் டைம். அதனால சீரியஸா தான் எடுத்துப்பாங்க. பட் அவர் தன்னுடைய எக்ஸெப்ஷனலிசத்தை இழக்க கூடாதுன்னு நினைச்சாருன்னா தனியா போய் தான் பார்க்கணும். எஸ், நத்திங் டு லூஸ். ஏடிஎம்கே இருக்கிற பிரஷர் விஜய்க்கு கிடையாதுங்க. அதனாலதான் அவர் வந்து விசிக காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் ப்ராப்ளமே கிடையாது. இவரை முதல்வரா ஒத்துக்க போறாங்க. யாரும் வந்து நாங்க முதல்வர் சொல்ல போறது இல்ல. அதனால அவருக்கு திரும்பி திரும்பி கேட்டு பாக்குறாங்க. எப்ப உடையும்னா சீட்டுகள் அதிகம் கேட்டு குடுக்கலன்னு வச்சுங்க, அதெல்லாம் ஜனவரி தாண்டி ஆயிடும்.
பிப்ரவரி சமயத்துல தான் இவரு பக்கம் வேற யாராவது வருவாங்களா சர்ப்ரைஸ் தான் தெரியும். சேலம் மணிகண்டன், உங்க சுருக்கமான பார்வை, நிறைவு கருத்து, எப்படி அணி அமையலாம்? விஜயினுடைய வியூகம் என்னவா இருக்கும்? சம பண்ணி சொல்லுங்களேன் சார். ரகு சொன்னதுக்கு நான் அப்படியே திருப்பி ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை விஜய் தனித்து நின்று ஒரு 10-12% வாக்குகள் பெற்று எக்ஸ்போஸ் ஆகி எந்த எம்எல்ஏவும் ஜெயிக்க முடியாம வாக்கு மட்டும் வாங்கி ஆனார்னா அவருடைய எதிர்காலம் என்ன? திரும்ப சினிமாவுக்கு போக முடியாது. அரசியல்ல திமுகவை எடுத்து ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கட்சியை செதிலா திமுக செதுக்கும் இல்ல அதுல வந்து திமுக ஜெயிக்குதா? என்ன பேசுறப்ப குறுக்க இல்ல நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன். நீங்க பேசுறப்ப இல்ல நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேங்க. நீங்க கேள்வி நான் முடிச்சோட்டி கேளுங்க. வெளியிருந்து பேசுறேன். சரி சரி. அதிமுக ஜெயிக்க வேண்டும். இட் இஸ் ஆசிட் டெஸ்ட் ஃபார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. 2026 தேர்தல்ல நிச்சயமா ஜெயிக்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. நான் கேட்கிற எதிர்கேள்வி, விஜய் தோத்தா திரும்ப சினிமாவுக்கு போக முடியாது. அவர் கட்சியை காணாத அடிச்சிடும் திமுக. ரஜினிகாந்த் இது நடிகர்களுக்கு இப்பெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ஸ் இருந்தா கட்சி ஆரம்பிக்காம ரிட்டையர்ட் ஆனாரு. விஜயகாந்த் இதே முயற்சி எடுத்து பார்த்து கடைசியா கூட்டணிக்கு வந்தாரு. சீமான் இந்த முயற்சி எடுத்து பார்த்தாரு. கமல் எடுத்து பார்த்தாருங்கிற அரசியல் பாலப்பாடம் எல்லாம் விஜய் நன்கு புரிந்தவர். அவருக்கு குறைந்தபட்ச எதிர்கால அரசியலுக்கு தேவை முதலமைச்சர் 10-15 எம்எல்ஏ இருந்தா தான் எதிர்காலத்தில் அரசியல் நடத்த முடியுங்கிறத முடிவு பண்ணி முடிவெடுப்பார்னு சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரு சிஎம் கேண்டிடேட் வச்சிருக்காரு. அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட், சீமான் ஒரு சிஎம் கேண்டிடேட். ஆனா விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுக்கு சிஎம் கேண்டிடேட் இல்ல. அதனால அந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பு. சேலம் மணிகண்டனுக்கு பதிலாகவே உங்க நிறைவு கருத்தை சொல்லலாம். தனிச்சு நின்னார்னாலாம் சிக்கல்றாருல. தனிச்சு நின்னார்னா அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. தமிழ்நாட்டு அரசியல்ல 12% ஓட்டு வாங்கினா உடனே என்ன கடை மூட்டு போயிடணும் ஏதாவது இருக்கா? 12% ஓட்டுன்றது சாதாரணமா? எக்ஸாக்ட்லி. போலாவர் ஓட்டு எவ்வளவு இருக்கு? 6.25 கோடி ஓட்டுல போலாவர் வந்துட்டு ஒரு 70% ஓட்டு தமிழ்நாட்டில் போலாக போகுது 2026. அதுல எவ்வளவு வந்துட்டு ஒரு 12% ஓட்டுனா எவ்வளவு பெரிய மேசிவ் இது. விஜயகாந்த் வாங்கினது எவ்வளவு? முதல்ல 8%. பெருசா தானே பேசுனாங்க. அதுக்கப்புறம் 11%. பெருசா தானே பேசுனாங்க. கூட்டணி சேர்ந்தவொன்னு தான் அழிஞ்சாரு. அது முதல்ல தெரிஞ்சு. கூட்டணி சேர்ந்து அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப வேணும் வித்த. அதுதான் விஜய்க்கு இல்ல. அதனால இப்படி நிக்கிறது பெட்டரு. மக்களை சார்ந்து நிக்கணும். மக்களை சார்ந்து நிக்கும் போது என்ன அப்படின்னம்னா உங்க மேல ஏற்படக்கூடிய கான்பிடன்ஸ் தான் உங்களோட ஸ்ட்ரென்த். இது இல்லாம நீங்க எந்தாண்ட போய் தேடுறீங்க உங்களுக்கான ஆப்ஷன், அது தப்புன்ற. அவ்வளவுதான். ஜெகதீஸ்வரன் மிகச் சுருக்கமா. இல்ல இந்த 10-15 எம்எல்ஏக்கள் உருவாகி என்னோட தொகுதி பிரச்சனைக்காக நாங்க எடப்பாடி பழனிசாமி சந்திச்சோம்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். இதெல்லாம் நம்ம இந்த தமிழ்நாடு அரசியல பார்த்துக்கிறோம். தேமுதிக எம்எல்ஏக்கள் அம்மாவை நாங்கள் சந்திப்போம் தொகுதி பிரச்சனைக்கு கட்சி எப்படி உடைத்தா 2 கட்சியும் உடைக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் எந்த 2 கட்சியுமே எதிர்க்க பார்ப்பாங்க. பிரச்சனைக்காக எல்லாம் போய் சந்திப்பாங்க. லிப்ட் பிரச்சனைக்காக எல்லாம் எல்லா பிரச்சனையும் சந்திச்சாங்க. அதனால நீங்க வந்து இன்னொன்னு, ஒரு புதிய கட்சியாக வரும் எந்த ஒரு கட்சியும் முதல்லயே வந்து திமுக அதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த களம் என்ன ஆயிடுனா, ஓகேங்க புதியவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, திமுக அதிமுக தான் இருக்கு. அப்ப விஜய் போன்றவர்கள் புதிதாக வர வேண்டிய அவசியம் என்ன, நோக்கம் என்னங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துரும். அதனால அப்படி போகாம அவர் கான்பிடண்டா இருக்காரு. தான் முதலமைச்சர் வேட்பாளராகலாம் சொல்றாரு. 5 மாதங்கள்ல தன்னோட பயணம் அதை மாற்றம் நினைக்கிறாரு. அந்த கான்பிடன்ஸோட அவர் பயணிக்கணும் நான் பாக்குறேன். சுருக்கமா சேலம் மணிகண்டன் வந்து விஜய்க்கு 10-12% கிடைச்சாரா என்ன பண்ணுவாருன்னு கேக்குறாரு. அப்ப யார் ஜெயிப்பா? டிஎம்கே ஜெயிச்சுனா ஏடிஎம்கே தானே ஃபர்ஸ்ட் கேள்வியே வரணும். விஜய்க்கு மார்க்கெட் இருக்குங்க, திருப்பி போய் கூட நடிக்கலாம். அவரு பீக்ல தான் இருக்காரு. ஏடிஎம்கே என்ன தோத்துதுன்னா என்னது? நீங்க 10 வருஷம் தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 10 வருஷம் அத சொல்லலையே அவரு. விஜய் 10-12%. அப்ப டிஎம்கே ஜெயிச்சுனா ஏடிஎம்கே பத்தில பேசணும். ஃபர்ஸ்ட் அவரு விஜய் பத்தி எதுக்கு பேசணும்? விஜய் அப்புறம் தான் ஆயிடும். அங்க போர்டு சரி, நன்றி. நம்ம இன்னும் நிறைய விவாதங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெகதீஸ்வரன், மன்னிக்கவும் உங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுக்க முடியல. மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. பிரதான கூட்டப்பட்டது